மக்களே, நம்ம ஜனங்க என்ன முட்டாளா? இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? ஃப்ரீன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த ஃப்ரீன்றதுக்கு தேடி ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வாட்டெவர் இட் இஸ் எல்லாரும் எல்லா பக்கமும் கலெக்ஷன் பண்ணி வெறுப்பேத்துறாய்ங்க போல. ஸோ யார் ஜெயிச்சாலுமே என்ன மாதிரி ஒண்டிக்கட்டைக்கா இருக்கவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அவங்கவங்க குடும்பமாக இருக்கவங்க எல்லாருக்கும் லாபம் தான். ஸோ யார் வந்தாலுமே இவங்களுக்கெல்லாம் இனிமேல் நிறைய விதத்தில் செலவு கம்மியாகும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் மற்றதுக்கெல்லாம் விலைவாசி கூட்டாமல் இருந்தால் சரி. அப்போ விலைவாசி கூட்டுறப்ப எங்களை மாதிரி ஆளுங்க பெனிஃபிட்ஸ் வாங்காதவங்க, அதாவது உரிமை தொகைன்னு வாங்காதவங்க, மற்றபடி வேறு எதுவும் வாங்காதவங்களுக்கெல்லாம் விலைவாசி கூட்டினா எங்களுக்கும் சேர்த்து தான் கூடும் இல்லையா? ஸோ எனக்கு எரிச்சலாக இருக்குது. இது எதுக்கு இந்த மாதிரிலாம் ஃப்ரீன்னு சொல்லி மேனிஃபெஸ்டோவில் போடுறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட சொல்லி லஞ்சம் கொடுக்கறதும் சரி, எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் கட்சிக்காரங்களுமே கொடுக்குறாங்க வாங்குறாங்க போல். பிளாக் மணியெல்லாம் இவங்களுக்கு இப்படி தான் ரொட்டேஷன் பண்ணுறாங்களான்னு எனக்கு யோசிக்க தோணுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்க? எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஹலோ. சொல்லுடா. ஹரி, என்ன ஓட்டுக்கு ஏதாவது கொடுக்குறானுங்களா அங்க? புரியல. ஓட்டுக்கு ஏதாவது வாங்கிருக்கிய காசு? அப்படிலாம் யாரும் எதுவும் கொடுக்கலடா. நீ ஏதாவது அந்த அண்டா குண்டாலாம் வாங்கின, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி. அது பிறந்த நாளைக்கு இவன் ஓட்டுக்கு டிஎம்கே 2000 ரூபாய், ஏடிஎம்கே 1000 ரூபாடா. என்னடா எல்லாரும் எல்லா பக்கமும் வசூல் பண்றீங்க? இங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியும். வசூல் காலையில சண்டை. இப்போ அத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு ஓட்டு ஒண்ணு கிடைச்சுக்கிறேன். காலையில இருந்து டிஎம்கே காரரை கண்டுபிடிக்க முடியல. அவனை இப்ப கண்டுபிடிச்சு கேட்டா எங்க வீட்டுல 4 ஓட்டு 4000 ரூபாய். திடீர்னு நிறுத்திட்டோம் அப்படி அத்தனை பேர் கண்ணு முன்னாடியே வாங்கிட்டு போறாங்க. நிறுத்திட்டோம் அப்படிங்கிறான். ஏடிஎம்கே காரனை கண்டுபிடிச்சா அவன் கொள்ளையடிக்க தானே பார்ப்பான், கட்சியிலே இல்ல. அவன் நீங்க எல்லாம் இந்த கட்சி இல்ல, உங்களுக்கு வேற கட்சி போட்டுக்குன்னு அவன் அப்படி திருட பாக்குறான். நியாயப்படி கிடைச்சா இதுல ஒரு 4000, அது ஒரு 4000, 8000 கிடைக்கணும். உங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கணும். எதுவுமே தெரியல. எல்லாம் கடைசியா சர்டிபிகேட் போட போறாங்க. அதுக்குதான் போட போறாங்க. பட் வாங்குறத வாங்கணும்ல. காலையில இருந்து ரவுண்ட் அடிக்கிறேன் நானே. காலையில இருந்து வேலையும் பார்த்துட்டு இதுக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். ₹1 எனக்கு கைக்கு வந்த பாடு இல்ல. என்னவோ எங்களுக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு தெரியல போல. எல்லாம் வாங்கி உனக்கு நீ உங்க ஏரியால கொடுத்துதான் இருப்பாங்க. நீ வீட்டுக்குள்ளே உட்காந்தா உனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ. அக்கம் பக்கத்துல கேட்டாதான் தெரியும். நீ எல்லாத்துக்கும் சண்டை போட்டுருக்க. நான் எங்கடா போட்டிருக்கேன்? அவங்க தானே எங்கிட்ட போட்டு கேட்டா கீழே ஏன் விட்டுற? உனக்கு ஒரு ஓட்டு வரும். அட்லீஸ்ட் இவனு ஒரு 1000 ரூபாய், அவங்க ஒரு 1000 2000 வரும்ல. ஏன் வேண்டாங்கிற? இந்த மாதிரி போன் பண்ணி கேட்டா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீ ஏன் போன் பண்ற? நேர்ல போய் தெரிஞ்சவங்களும் இல்லையா? யாரு கேட்டு என்ன வந்துட போகுது? ஆனா அது உண்மை. அதெல்லாம் வாங்கறதுக்கு ஒரு யோகம் இருக்கும் தெரியுமா? நமக்கெல்லாம் அந்த யோகம். காலையில இருந்து அலைகிறேன்டா. உடம்பே டீஹைட்ரேட் ஆயிருச்சு. கடுகடுன்னு போகுது பறிவுரின்னு. வெயில்ல அலைகிறேன். அப்படி ஏமாத்துறானுங்கிறாம. அங்கெல்லாம் அப்ப கத்தி சண்டை போட்டு வந்துட்டேன். கத்தி விட்டுட்டேன். அந்த ஓட்டர் ஸ்லிப் கொடுத்தாங்கல்ல, அதையும் வாங்கிட்டு அதுவும் கொடுத்துதான் இருக்கிறாங்க. அந்த ஸ்லிப் கிழிச்சு மூஞ்சில் தூக்கி வீசிட்டு நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போனவங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுவான்? பண்ணிட்டு போறான். என்ன பண்ணிருவான்? ஏன்னா கண்ணு முன்னாடியே வாங்கிட்டு போறான். அப்ப நமக்கு இல்லைன்னா கோவரமா வராதடா. இப்பவே இப்படி சொல்ற. அப்ப யாரு ஜெயிச்சாலும் 2000 ரூபாய் வாங்குவாங்களேடா மாசம். எனக்கு அதுவும் இல்லையேடா. அது வேற கணக்கு. அது வேற. இது நியாயமா ஓட்டுக்கும் கொடுக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நியாயமா கொடுக்க கூடாது. எல்லாரும் வாங்கினாங்க, நீ வாங்கலன்னு கஷ்டப்படுற. ஆமா. அப்படி யாரு நியாயப்படி நடக்கிறா சொல்லு? அது கரெக்ட் தான். என்ன ஆளு திடீர்னு கால் பண்ணி ஏதாவது குடும்பத்துக்கு போடுவேன். அப்ப எனக்கு தோணாது. எல்லாரும் வாங்குறாங்க, நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு தோணும். நீ போய் சொல்லி வைக்கணும். உனக்கு ஒரு ஓட்டுக்கே வாங்க துப்பு இல்ல. நான் 4 ஓட்டை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல யாரும் போக மாட்டாங்க. நான் தான் எதா இருந்தாலும் ஓடி ஓடி போய் வாங்கணும். இவங்க 4 பேர்த்த வழி நடத்தி கொண்டு போய் ஒண்ணு வாங்குறதுக்குள்ள எனக்கு தான் கிழிஞ்சிரும். நீ ஒரு ஆள் உருப்படியா வாங்க மாட்டியா ஒரு ஓட்டுக்கு? 4 ஓட்டுலாம் 4 ஓட்டு தரமாட்டான். இது பண்ணிடுவாங்க, ஃப்ராடு பண்ணி 3 2க்கு தான் கொடுத்தான் போன வருஷம். அவங்க கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப்? அவனுக்கு காசு சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சோம். அவனுக்கு அடிப்பானுங்க, அடிச்சுக்குவானுங்க. இப்ப கொடுத்தாச்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறான்ல, அதெல்லாம் வடிக்கிறது. அதெல்லாம்
கத்தி விட்டு கிழிச்சு விட்டு வந்துட்டேன். 4 ஸ்லிப்பையும் கிழிச்சு தூக்கி வீசிட்டு சண்டை போய் ஏடிஎம்கே காரோட்டி சண்டை போட்டு டிஎம்கே அந்த 2 பேரும் சண்டை போட்டு வந்துட்டேன். இன்னும் போய் எப்படி நான் போய் வாங்குறதாங்க சொல்லு? அவ்வளவுதான், இன்னும் போக முடியாது. அது ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா அந்த அட்ரஸ்ல நாங்க இல்ல, புரியுதா? அந்த அட்ரஸ்ல இருந்தா இப்ப எப்போ இவங்க வரானுங்க எப்போ குடுக்குறானுங்க நமக்கு ஒரு ஐடியா தெரியும், புரியுதா உனக்கு? இப்போ நாங்க இருக்கிறது ஒரு 4 ஸ்டாப் தள்ளி இருக்கோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி நாங்க இப்ப இருக்கோம். அதனால என்ன அங்க நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க நம்ம தெரிஞ்சு இங்க போறக்குள்ள அங்க ஏதாவது ஒண்ணு இதாயிருக்கு. போனா எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. நீ யாருக்கு ஓட்டு போட போற? நான் இந்த டைம் போடவே மாட்டேன். எங்க அம்மா சொல்லிட்டு நீ போய் ஓட்டுட்டேன், எங்க அம்மா நாங்க ஓட்டு போனதான் போவோம், இந்த டைம் ஏதாவது ஓட்டு கீடுன்னு போனேன் டென்ஷன் ஆயிருவேன்னு சொல்லிட்டேன். நானும் போட போதும் எங்க அம்மாவும் போட போகுது இந்த டைம் ஓட்டு. போதும், ஓட்டு போடாம அடுத்ததுக்கு டக்குன்னு இந்த அட்ரஸ மாத்திக்க வேண்டியது. சரி சரி, அப்படி போடாம விட்டாலும் கேன்சல் பண்றேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஒரு ஓட்டுக்கெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டேன். உனக்கு முதல்ல ஓட்டு இருக்கான்னு செக் பண்ண, நீ இந்த ஃபார்மே கொடுக்கல. நீ வந்து பேர் என்ன திருத்தம், வாக்காளர் அடையாள திருத்தமே நீ பண்ணல. நான் ஓட்டே அதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னடா தெரியும்? நான் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அப்ளை பண்ணிட்டேன், புதுசாவே அப்ளை பண்ணி புதுசாவே வந்து பிடிஎஃப் வந்துருச்சுடா. வந்துருச்சுன்னா ஓகே, சூப்பர், பரவாயில்ல. ஏன்னா நீங்க அந்த வாக்காளர் திருத்தத்துல பண்ணவே இல்லை தானே? இல்ல, அது பண்ணதுக்கு தான் அவன் கேன்சல் பண்ணிட்டானே ஓட்டர் ஐடியா. புதுசா பண்ணிட்டியா? ஆன்லைன்லயே பண்ணிட்டியா? ஆமா, சூப்பர், பரவாயில்லையே. ஆனா அது வீட்டுல வரலையே, கொண்டு வந்து குடுக்கல, ஸ்லிப்பும் குடுக்கலையா? இல்ல அது பிரச்சனை இல்லை, அது வராது. ஸ்லிப் எல்லாம் நீ போய் வாங்கிக்கணும் ஓட்டு. அதே பூத்துல போட்டிருக்கானா வேற பூத்துல போட்டிருக்கானா? இல்ல எனக்கு நியர்பை நானே பார்த்து நானே போட்டுட்டேன். ஓ, அதெல்லாமே நீயே பண்ணிட்டியா? சூப்பர், வெரி குட். வீடியோ போடல இல்லனா? ஆமா, இதெல்லாம் போட்டுட்டு எதுக்கடா அப்படின்னு பண்ணி முடிச்சுட்டு இப்போ கரெக்டா. அப்புறம் என்ன என்ன கஷ்டமா இருக்கு? யாருக்கு போட்டாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லையே. நம்ம வீட்டுல லேடிஸ் இல்ல, யாரும் வாங்குவது எதுவுமே உனக்கு சுத்தமாவே பிரயோஜனம் இல்லை அதுல. சரி விடு, போ. சரி, சொல்லதான் கூப்பிட்டேன். அங்க இடத்துல வாங்கியிருக்காங்க, ஆனா வாங்கிருப்பாங்க, விசாரிச்சு பாரு அக்கம் பக்கத்துல. ஆமா, சொல்ல வைப்பதுன்னு நீ வேற. இல்லடா, நல்லவன் யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் தள்ளி போய் ஏரியா விட்டு தள்ளி போயிட்டு உங்ககிட்ட பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி மெயின்ல போய் விசாரிச்சு பார்த்தேன்னு தெரியும். ஓ அப்படியா? அந்த மாதிரி கேட்டுப்பா, ஏரியாக்குள்ள கேட்காது, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தூரத்துல போயிட்டு யார்ட்டையாவது எவ்வளவு பழகாத பிரச்சனையா போகுது. இந்த பையன் வந்து கேட்டு நம்மள புடிச்சு உள்ள போறோம். நார்மலா பேச்சு வழக்குலாம் கேளு. நான் என்ன எலெக்ஷனுக்கு ஏதாவது ஏடிஎம் கேட்கறாங்களா வரவே இல்லை அந்த மாதிரிதான் கேளு. நாங்களாம் ஓப்பனா கேட்க முடியாது, ஏன்னா அவங்க 2 பேரும் வரவே இல்லை. ஏன்னா எவ்வளவு கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கோங்கள, நம்ம ஏரியால எவ்வளவு கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு. உங்க தொகுதிக்கு யார் நிக்கிறா தெரியலடா எனக்கு. பாவி, அதுவே தெரியலையா? யாரும் வந்து எதுவும் வருது இல்ல சொல்றது இல்ல. நான் போய் நோட் அவுட் தான் போட்டுட்டு வரணும். சரி சரி, ஓகே, சொல்லதான் கூப்பிட்டேன். ஓகே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே, உங்களை நீங்களே முட்டாளாக்கிக்கிறீங்க.